சிங்கத்தை பத்தி ஒரு செய்தி சொல்வா. சிங்கம் இப்படி கிழக்க பார்த்ததுன்னா அப்படி திரும்பி ஒரு திசை தெற்க, அப்படி திரும்பி மறுபடியும் பின்னால பார்க்கக்கூடிய ஆற்றல், மறுபடியும் 4 திசை தான் பார்க்குமா, நடுவுல என்ன இருக்குன்னு பார்க்காதா, 4 திசை தான் பார்க்கும். ஆனா இந்த திசையிலேருந்து இந்த திசையை பார்க்கறதுக்கு தலையை திருப்புற போதே இதுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுமா. நரி அப்படி இல்லை, இன்ச்சு பை இன்ச்சா பார்க்கும். இங்க என்ன, இங்க என்ன, இங்க என்ன, அதான் நரி. சிங்கம் அப்படி இல்லை, இங்க அப்படி திரும்பி இங்க ஒரு பார்வை பார்க்கறதுக்குள்ள நடுவுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துரும்னா. அந்த சிங்கத்தினுடைய பார்வை ஒரு அரசனுக்கு இருக்கணும், அரிமா நோக்கு, திரும்பி பார்க்கக்கூடிய பலம் இருக்கணும், வந்த வழி என்னன்னு திரும்பி பார்க்கக்கூடிய பலம் இருக்கணும். அப்படி திசைகளை பார்க்கிற சக்கரவர்த்தி இன்று திசைகளை பார்க்கவில்லை. மாதிரம் எவையும் நோக்கான். அப்புறம் வடநகர் நோக்கான். தன் இலங்கையை பார்த்தானா, பார்க்கல. வடநகர் நோக்கான். வந்த காதலர் தம்மையை நோக்கான். அவன் மேல அன்போட 10 பேர் பதறி போய் வர்றான். சக்கரவர்த்தி தோத்து போய் வராரு, சக்கரவர்த்தி இப்படி வராரு, இப்படி வராரு. பல பேர் அன்போடு வருகிறார்கள். வந்த காதலர் தம்மையை நோக்கான். கடற்பெரும் சேனையை நோக்கான். இன்னும் அவனுக்கு பெரிய படம் இருக்குது, அதை பார்க்கல. கடற்பெரும் சேனையை நோக்கான். தாதவிழ் கூந்தல் மாதர் தனி தனி நோக்க. என்ன விளையாட்டு கம்பனுக்கு! இந்த தலையில் பூ வைத்திருக்கிற பல்வேறு பெண்கள் இந்த ராவணனை தனித்தனியாக பார்த்தார்கள். அத்தனை பேர் ராவணன் மீது விருப்பம் உள்ளவங்க தான், அவங்க எல்லாம் தனித்தனியா பார்த்தார்கள். என்ன தனித்தனியா? அது நூற்றுக்கணக்கான பேர் ராவணன் மீது விருப்பம் வைத்திருந்தாலும் தனித்தனியா தான் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த முடியும். 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மெமரண்டம் டைப் பண்ணியா கொடுக்க முடியும், நாங்கள் எல்லோரும் உன்னை நேசிக்கிறோம்? இல்ல, அவரவர் பார்வை தனித்தனியாக பாய்ந்தது. தாது அவள் கூந்தல் மாதர் தனி தனி நோக்க. இவங்க பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கார். பூமிங்கிற பெண்ணையே பார்த்துட்டு போனான், குறிஞ்ச தலை நிமிரல. பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கார். தோல்வியை இதை விட அழகா எப்படி சார் எழுத முடியும்? கம்பன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், தோல்வியை இவ்வளவு பெரிய இலக்கியத்தை எழுதி காட்டுறானே. பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கார். இப்பவும் பல பேர் தோல்வியை ரொம்ப சாமர்த்தியமா சொல்றான். முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவர் வெற்றி பெற்றார், இவர் தோல்வியுற்றார் அப்படிதான் போடுவான். பத்திரிகை செய்தி அப்படிதான் போடுவான், இவர் வெற்றி பெற்றார், இவர் தோல்வியுற்றார். இப்ப அப்படி போடுறதே இல்லை. தலைவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார், அவர் இழந்துட்டார். தலைவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்னும் 5 வருஷம் கழிச்சு போடுவான், என்ன, தலைவர் தோற்று காட்டினார். தோல்வினா என்னன்னு தெரியாம போயிடும் இல்லையா, அதனால தலைவர் தோற்று காட்டினார். நம்மளும் தோல்வியை நமக்கு எடுத்து காட்டினார்பா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இவன் வேற மாதிரி சாமர்த்தியமா எழுதிட்டு இருக்கிறான். கம்பனுடைய அழகு, தோல்வியை இவ்வளவு நயமா எழுத முடியுமான்னா எப்படின்னா, பூதாலம் என்னும் நங்கை தலை குனிஞ்சு போறான், அதை பாருங்க. பூதாலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். இப்படியே பூமியை பார்த்துக்கிட்டே போனானா. இதுக்கு ஒரு புலவன் சிறப்பு சொன்னா, அப்பவும் பாரு பூமிங்கிற பெண்ணையே பார்த்து கொண்டு போகிறான். இல்லடா, இந்த பூமி சீதைக்கு தாய் அல்லவா, அவளை சீதையை தாயாக பார்த்திருக்க வேண்டும் அல்லவா. தாயை தாயாக பார்க்காத குறை தீர தாயின் தாயை பார்த்தபடி போகிறான். பூதாலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கார். அப்படியே சோர்ந்து போய் ராவணன் மிகுந்த வேதனையோடு படுத்தா. படுக்கிறவன் நினைச்சானா, என்னை பார்த்து யார் யார் சிரிப்பார்கள், அதுக்கெல்லாம் வெக்கப்படல. வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும், மணி வைரத்தோடான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானா. அதுக்கு தானே சார் வெக்கப்படணும். இவன் யார் யாரை பார்த்து சிரிச்சானோ அத்தனை பேரும் பார்த்தியா, இன்னைக்கு இவர் தோத்துட்டார்னு இவனை பார்த்து சிரிப்பான். அதுக்கெல்லாம் வெக்கப்படணும், அதுக்கு வெக்கப்படல. வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும், மணி வைர தோளான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். எதுக்கு? வேல் நகும் நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்று நாணத்தால் சாம்புகின்றான். அந்த சீதையை பார்த்து சிரிப்பாளேன்னு வெக்கப்பட்டு இருக்கிறானா. வானகும் தேவர்கள், மண்ணும் எல்லாம் நகும் மற்ற அரசர்கள், நான் நகு பகைஞர் எதிரிகள் நகுவர் என்று அதற்கு நானான். வேல் நகும் நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். அந்த ஜானகி என்னை பார்த்து சிரிப்பாளே 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 என்று நாணத்தால் சாம்புகின்றான். இப்ப நான் சொன்னது உண்மையா? ராமனிடத்தில் பெற்ற தோல்வி அவனுக்கு தோல்வியாக தெரியவில்லை. சீதை இடத்தில் பெற்ற தோல்வியை தான் ராவணனால் ஜீரணிக்க முடியும். ஏன் ஜீரணிக்க முடியல? நான் இன்னொன்னு சொல்றேன். பாலகாண்டத்திலேயே ராமனிடத்தில் தான் தோற்க போவது ராவணனுக்கு தீர்மானமானதாக கவி நமக்கு புரிய வைத்து விட்டார். எப்படி? ராவணனை ராமன் வெல்ல போகிற காவிய போக்கை முன்கூட்டியே நமக்கு கவி விளக்கி விட்டார். எப்படி? நீங்க நல்ல கதையை பாருங்க. ராவணனை ஜெயிச்சவன் கார்த்தவீரியார்ஜுனன். ராவணனை ஜெயித்தவன் கார்த்தவீரியார்ஜுனன். கார்த்தவீரியார்ஜுன ஜெயித்தவன் பரசுராமன். பரசுராமனை ஜெயித்தவன் ராமன். அப்ப முதல்லயே இந்த ராவணன் தோத்து போயாச்சு.
நம்ம மேட்ச் விளையாடுறோம், எப்படி விளையாடுறோம்? ஏபி சிடி. இந்த ஏபில ஏ ஜெயிக்குது, சிடில டி ஜெயிக்குது. அப்புறம் டியும் ஏயும் போதுன்னா என்ன அர்த்தம்? ஏ பி சி டி மூணையும் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். ரெண்டு மேட்ச் விளையாடி ஜெயிச்சு வந்தவன் ஜெயிச்சாச்சுன்னா எல்லாரும் ஜெயிச்சாப்பிடுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ராவணனை ஜெயித்த கார்த்தவீரியார்ஜுனன், அந்த கார்த்தவீரியார்ஜுனன் ஜெயித்த பரசுராமன், அந்த பரசுராமனை ராமன் பாலகாண்டத்தில் ஜெயித்து விட்டதால் பாலகாண்டத்திலேயே ராமனுடைய வெற்றி எழுதப்பட்டு விட்டது. இந்த காவியம் நீண்டமைக்கு ஒரே ஒரு காரணம், சீதையின் வெற்றியை உலகத்துக்கு புறப்படுத்துவதற்காக. நான் வேடிக்கைக்கு சொல்லல, பெண்கள் வெற்றி பெற்றால் தான் ஒரு உலகம் வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் பெண்கள் மனது வைத்தால் தான் ஒரு கணவன் வாழ்க்கை வெற்றி அடைய முடியும். அவர்கள் தவம் தான் உலகத்தை வாழ்விக்கும். நாம அடிமையா பெண்களை வைத்திருக்குவதற்காக இந்து சமயத்தை உருவாக்கவில்லை. அவளுடைய வெற்றி தான் கணவனுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது. அவள் தருகிற பிச்சை தான் கணவனுக்குரிய உயர்ந்த வாழ்வு. அவள் தவம் தான் இவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரணங்களாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் தான் ராவணன் பார்த்தா, நான் ராமன்ட்ட தோற்றது எனக்கு ஒன்றும் பெரிய தோல்வியாவே தெரியல, இவள் என்னை ஏறெடுத்து பார்க்கலையே. இது இப்ப வாய்விட்டே சொல்றான். மாலியவான் வந்து நின்னா ஏத்தாப்பல போர் எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்டா இவன் ஆரம்பிச்சா, இந்திரன் குலிசவேலும் ஈசன் கை இறை மூன்று என்னும் மந்திர அயிலும் மாயோன் வளை எக்கின் வரவும் கண்டேன். திருமாலுடைய சக்கராயுதமும் சிவபெருமானுடைய சூலாயுதமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் எல்லாம் ஒன்று நோக்கி என்னை வருவதைப் போல ஒரு காட்சியை கண்டேன். அந்தரம் நீளிது அம்மா, அவன் அம்புக்கு முன்பாக என்னால் நிற்க முடியவில்லை. எவ்வளவு வலிமையான அம்புகள் தெரியுமா? இதோடு நிறுத்தல. நொந்தானன் ரொம்ப வருத்தப்பட்ட. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என்ன தவிர வேற எவன் போயிருந்தாலும் இதை விட முன்னாடியே திரும்பி இருப்பான். என்ன அர்த்தம்? நானா இருக்க தொட்டு இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சேன். அதுலயும் அவருடைய பிரஸ்டீஜை விட்டுக்கல. நானா இருக்க தொட்டு இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்ச நொந்தனன் யானலாதார் யாரவை நோக்குகிற்பார். சிவபெருமானுக்கு 8 கை, இந்திரனுக்கு 2 கை, மாயிரு ஞானம் மற்றும் வயிறுரை வைத்த மாயன் 1000 தோளும் அண்ணான் விரல் ஒன்றின் ஆற்றலுக்கு ஈடாகார். இந்த உலகத்தை வயிற்றில் வைத்த திருமாலுடைய அந்த ஆற்றல் இருக்கிறதே, இவருடைய ஒரு விரலுக்கு முன்பு இருக்குமா என்று தெரியவில்லை. இதோடு நிறுத்தல பாருங்க. இன்னும் என்ன போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாத்தா, அவனை போய் பார்க்கறதுல என்ன இருக்கு? போய் இனி தெரிவது என்ன? பொறையினால் உலகம் போலும் வேய் என தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீ என கொடிய வீர சேவக செய்கை கண்டால் இன்னும் போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சுது. என்ன உண்மை? அவன் என்ன அழகு தெரியுமா? அந்த ராமன் என்ன அழகு தெரியுமா? சீத்தை ஏன் என்னை திரும்பி கூட பார்க்கலங்கிற உண்மை எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அவன் எவ்வளவு அழகு தெரியுமா? அவன் அழகுக்கு முன்னால் ஒப்பிட்டால், அவன் அழகுக்கு முன்னால் ஒப்பிட்டால் நானும் மன்மதனும் நாய்கள். அதுல ஒரு சின்ன நயம், அவமானப்படுற போது கூட 2 பேரை சேர்த்துக்கணும். நானும் மன்மதனும் நாய்கள். தாத்தா கேட்டான், நிஜமாவா? நீ உட்பட. அவர் விட்டு வைக்க கூடாது. இல்ல, என்ன வார்த்தை அது? நாய் என தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம். அந்த மன்மதனும் நாமும் நாய்க்கு நிகர். அப்பேற்பட்ட அழகன், அப்பேற்பட்ட பேரழகன் ராமன். ஆனா இந்த யுத்தத்துல எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்னா, என்னடா சந்தோஷம்னா, அழிவுன்னு தெரியும், நாசம்னு தெரியும், என் குலமே போதுன்னு தெரியும். ஆனா நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்று. இப்படி ஒருத்தனை கிடைக்குமா? நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வகையான படைப்பாக ராவணனை உருவாக்கி காட்டுவது கப்பனுடைய சொற்சித்தம். ஒரு இடத்துல பிடிவாதமா ராவணன் சொல்வான், என்னை ஒடிக்க முடியுமே ஒழிய வளைக்க முடியாது, அது என் சுவாபம். சில பேரால திருத்திக் கொள்ள முடியாது, தன்னுடைய இயல்பு மாற்றிக்கொள்ள முடியாது. கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்புன. யானையை ஏவினான், குதிரைகளை ஏவினான். ரொம்ப கற்பனையா கவிகள் விளையாடுவார்கள். போய் அவனை எழுப்பி எழுப்பி அப்படி எழுப்புற போதெல்லாம் கும்பகர்ணன் சட்டுன்னு எழுந்திருக்கலையா. ஏன்னா இந்த குதிரை யானை இதெல்லாம் போய் மிதிச்சா அவன் உடம்பு வலிமா இருக்குன்னு திரும்பி படுத்துக்கிறான். அவனை எப்படியாவது எழுப்பி ஆக வேண்டும் என்கிற பெருஞ்சூழ்நிலையிலே பல்வேறு முயற்சிக்கு பிறகு பொன்றினவன் எழுந்தார் போல் படை பெயர்ந்து எழுந்திருந்தார். இதனையே கம்பனுக்கு ஒரு குறும்பு, செத்தவன் எழுந்தது போல. வேற வார்த்தைப்படக்கூடாது. இந்த முன்னாடி இறப்ப சொல்லி பின்னாடி பிறப்ப சொல்றதுங்கிறது கம்பன் மட்டும் இல்ல, திருவள்ளுவர் மன்ன குறும்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னா. பிறப்பு அப்புறமா சொன்னா, சாக்காட்டை முதல்ல சொன்னா, உறங்குவது போலும் சாக்காடுன்னு. ஏண்டான்னா இப்ப பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் திருக்குறளை படிக்க போறான். அவன் சாக்காடுன்னா என்னன்னு தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் அடுத்த பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். உறங்குவது போலும் சாக்காடு, கவலைப்படாதே, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு. இவன் இப்ப சாக போற. பொன்றினவன் புடைபெயர்ந்து எழுந்தார் போல் புடைபெயர்ந்து எழுந்திருந்தார். அவன் எழுந்திருச்ச உடனே பெட் காபி சாப்பிடுற ஆள். அதுக்காக பெட் காபி சாப்பிடுற எல்லாரும் கும்பகர்ணன் நான் சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. கும்பகர்ணன் எழுந்திருச்ச உடனே பெட் காபி சாப்பிடுற ஆள். 100 சகடத்து அடிச்சு 100 குடங்கள் கள் இவையெல்லாம் நுங்கினான். இவ்வளவும் சாப்பிட்ட உடனே பசி குறைஞ்சுதான் இல்ல, ஏறுகின்ற பசியை எழுப்பினான்.
அவனுக்கு இதெல்லாம் அப்பிடைசர். இதெல்லாம் சாப்பிட்டோன்னதான் பசியே அவனுக்கு ஆரம்பமாச்சுனா. ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்து இரு செங்கண்ணான். அவன் உணவு சாப்பிட்டதை பத்தி எல்லாம் ரொம்ப டீடைல்டா கம்பன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு இடத்துல அன்பை புலப்படுத்தினான் பாருங்க. இவள் நேரம் நிதானமா சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து எல்லாம் இருக்கிற போது எழுப்புனவன் சொன்னானா, கூயினன் நும்முன். உங்க அண்ணன் கூப்பிட்டான். அடுத்த வார்த்தை லேட் ஆக்கல, டிலே ஆக்கல. கூயினன் நும்முன், ரெண்டாவது வரி போயினன் அவன் முன். மற்ற எல்லாத்திலும் லேட் பண்ணுவான், சாப்பிடறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு எல்லாத்திலும் லேட் பண்ணுவான். அண்ணன் மேல அவனுக்கு அவ்வளவு பக்தி, அவன் மேல அவ்வளவு பிரியம். அவன் கூப்பிட்டானதுக்கு அப்புறம் ஒரு அரை செகண்ட் வேஸ்ட் பண்ணி அவனுக்கு பழக்கம் இல்லை. கூயினன் நும்முன் போயினன், அது பெருசு இல்ல. மலை கிடந்தது போல் வணங்கினான். அவன் சரீரத்துல விழுந்து எழுந்திருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அண்ணன் மேல இருக்கிற பாசத்தால விழுந்து எழுந்திருச்சான்னா. அவன் எப்படா இருந்தான்? அவன் நின்ற குன்று மாதிரி இருந்தான், இவன் வந்த குன்று மாதிரி இருக்கிற. அப்படியே போய் நிலை கிடந்த நெடுமதில் கோபுரத்து அலை கிடந்த இலங்கையர்வே அண்ணலை கொலை கிடந்த வேல் கும்பகர்ணன் ஓர் மலை கிடந்தது போல வணங்கினான். அப்படியே கீழே விழுந்து வணங்கினான். நம்ம ஒரு சின்ன விஷயத்துல கூட விழுந்து கும்பிடுறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணவே பார்ப்போம். இதை கும்பிட்டா நினைச்சுங்க, இதை இப்படியே வச்சுங்க. அவன் அந்த பெரிய சரீரத்தோடு இருக்கிற அன்பினாலே மலை கடந்தது போல வணங்கினான். நின்ற குன்று ஒன்று நீழ்நெடும் காலோடும் சென்ற குன்றை தழி என்ன செய்கையான் இருக தழுவினான். பிறகு மீண்டும் அவனுக்கு கள்ளு மாமிசம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு அற்புதம் பாருங்க, ஏன் கூப்பிட்டேன்னு கேட்கல. அவன் கூப்பிட்டான் சொல்ல வேண்டியது அவன் கடமை. அதெல்லாம் என்ன ஏதுன்னு போட்டு அவனை அவஸ்தப்படுத்த கூடாது. அவனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அண்ணன் மேல. போனா வணங்கினா என்னன்னு அவன் சொல்ல போறான். அவனுக்கு விருந்துக்கு வேண்டிய உணவெல்லாம் வருது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சாப்பிட சாப்பிட லேசா தூங்குறான். அவனுக்கு மற்ற ஆயத்தங்கள்லாம் செய்யறான். அம்பரா துணியை 7-8 பேர் கொண்டாரான், கவசத்தை ஒரு 300 பேர் கொண்டாரான், ஆயுதங்களை கொண்டாந்து மாற்றான், கையில மாட்ட வேண்டியதெல்லாம் மாற்றான். எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கழிச்சு நிதானமா கேட்டான். அப்படி பார்த்தவன், ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால்? இதெல்லாம் எதுக்காக? ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால்? போருக்குரிய அணிகலன்களை எல்லாம் மாற்றி இருக்கிறாயே ஏன்? முதலே கேட்கலாம் இல்ல. அதாவது நான் ஒரு கருத்தினுடைய மனசுல போடும். அதாவது குழந்தைகளை நம்ம விடியற் காலில் எழுப்பி அழைச்சிட்டு போற போது அது தூக்கத்திலேயே ட்ரெஸ் பண்ணா தான் உண்டு. அது அரைக்குறையா தூங்கிட்டு இருக்கும் போது ட்ரெஸ் பண்ணி அப்படியே பேக் கொண்டுவோம். அது முழிச்சுதுன்னா நமக்கு ரொம்ப சங்கடம். முகூர்த்தம் 5:15 மணி 5:30 மணின்னு சில பேர் முகூர்த்தம் வச்சிருப்பா. நாம 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போனோம். நம்ம தான் காஃபிக்கு அங்க போறதா முடிவு பண்ணிட்டோமே, எழுப்பி ஆகணும். இதுல ஒரு பெரிய சிக்கல்னு தெரியுமோ, குழந்தைய முகூர்த்தத்துக்கு காலம்பர அழைச்சிட்டு போகணும், ஆனா சீக்கிரமா எழுந்திருக்கணும். குழந்தை சீக்கிரம் எழுந்திருக்கப்படாது. அதுக்காக அலாரம் டைம் பீஸ் வச்ச உடனே இந்த அம்மா சொல்வா, இந்த அலாரம் டைம் பீஸ் எடுத்துட்டு வெளியில போய் படுத்துக்கோங்க. ஏன்? இது முழிச்சுதுன்னா இதுவும் முழிச்சுக்குது, அடிச்சுதுன்னா இது முழிச்சுக்கு. அதனால அடிச்ச உடனே அதை நிறுத்திட்டு நீங்க என்ன எழுப்புங்க. இவன் வாசல்ல போய் படுத்திருப்பான். காலை 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். அடிச்ச உடனே நேரம் அங்கேருந்து மனைவி தூங்கிட்டு இருப்பா. அவளை எழுப்பலாமே எழுப்பலான்னு மனைவியை மெதுவா கூப்பிட்டா முதல்ல இந்த குட்டி பிசாசு தான் எந்திரிச்சு உட்காரு. உடனே அதை அமுக்கிறாப்புல அமுக்கி தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு மெதுவா இவளை எழுப்புவா. அவ கேப்பா, ஏன் இப்படி குழந்தை முழிச்சிட போதா? முழிச்சு மறுபடியும் தூங்க வச்சாச்சு, எழுந்திரி போய் வெந்நீர் போடு. இவா 2 பேரும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி புறப்பட்டுட்டு இந்த குழந்தைய தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி இந்த 4 மணிக்கு காத்ரேஜ் பேரவை திறந்தா அந்த சத்தத்துல இதை முழிச்சிடணும். ராத்திரியே கவுன் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருப்பான். என்ன பீரோ திறக்கிற சத்தத்துல முழிச்சிடும் இல்லையா, அதுக்காக. அதை தூங்குற போதே ஜாக்கிரதையா பிடிங்கம்பா. இவன் அந்த குழந்தைய இப்படியே பிடிச்சிருப்பான். அது இப்படி தூங்கி வழியும். அதுக்கு அப்படியே ஒரு கவுனை போட்டு அதுக்கு அப்படியே ஒரு பவுடரை அப்பி கருப்பா ஒரு பொட்டை தூக்கி அப்படி கன்னத்துல வச்சு அதை அப்படி தூங்கி வை. இவன் கொஞ்சம் இறுக்கி பிடிப்பான். மெதுவா முழிச்சிட போகுது. அதுக்கு ஒரு வழியா போட்டு இந்த வலையெல்லாம் மாட்டி விட்டு அதுக்கு புருவமெல்லாம் எழுதி விட்டு லேசா தலையை வாரி பஃப் பண்ணி இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும். பரப்புள்ளாமா அப்ப மெதுவா அது முழிக்கும். இதெல்லாம் எதுக்கு? இந்த அம்மா சொல்லுவா, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இது வேண்டாம் அவ்வளவுதான், சத்தா முகூர்த்தத்துக்கே போக முடியாது. அப்புறமா காட்ரேஜ் பியூரோவையே கவுத்து போட்டாலும் இது வேண்டாம் அது வேண்டாம், அந்த சட்டை வேண்டாம், இந்த இது வேண்டாம், முகூர்த்தமே முடிச்சு போடும். நமக்கு தெரியும், நம்ம குழந்தைய கடப்பணும்னா முகூர்த்தத்துக்கு முன்னாடி போனோம்னா அது தூங்குற போதே தயார் பண்ணாதான் தயார் பண்ண நமக்கு தெரியுது இல்லையா. ராவணனை பொறுத்தளவுல கும்பகர்ணன் குழந்தை. அவன் மனசால வஞ்சனையோ உலகையிலோ சூதோ வாதோ எதுவுமே தெரியாது. பாதி தூக்கத்தில் இருக்கிற போதே போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டான், போருக்குரிய அணிகலன்கள் எல்லாம். அவன் பாருங்க தூங்கிக்கிட்டே எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிதானமா கேட்டா, ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால்? எதுக்கு இந்த போருக்குரிய யூனிஃபார்ம் போட்டு விடுற? ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால்? இவ வானர பெரும் தானையர்
கோநகர்புறம் சுற்றினர். 2 மனுஷன் குரங்கு கூட்டிட்டு வந்து ஊர் எல்லையில கலாட்டா பண்றா. நீ தான் போய் அவங்களை கவனிக்கணும். இவ்வளவு நேரம் தூங்குனா, இவ்வளவு நேரம் பேசினா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே முதல் கேள்வி கேட்டானா, ஆனதோ வெஞ்சமும், போர் வந்து விட்டதா? பயப்படல, வருத்தப்படல, சாக போறமே துக்கப்படல. அடுத்த கேள்வி கேட்டான், கும்பகர்ணன் எவ்வளவு உத்தமன்னு கம்பன் படைச்சு காமிச்சா. போர் வந்து விட்டதா? அடுத்த கேள்வி, சீத்தையின் துயர் இன்னுமா தீரவில்லை. அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கான், அண்ணனுக்கு சொல்லிட்டு படுக்க போயிட்டான். ஒருவேளை இவன் திருந்தி சீத்தையை கொண்டு போய் விட்டுருப்பான்ற நம்பிக்கையில இருக்கிறான். இவ்வளவு நேரம் அவன் மனசு மாறி இந்த காரியத்தை செஞ்சிருப்பான். ஆனதோ வெஞ்சமும், அழிவு வந்ததோன்னு கேட்கல, ஆனதோ வெஞ்சமும், அழகில் கற்புடை சானகி துயரினும் தவிர்ந்தது இல்லையோ. இன்னுமா அந்த ஜானகியுடைய துயரம் நீங்கவில்லை. போனதோ புகுந்ததோ பொன்றும் காலம் ஆனதோ. ஐயோ, நாம் அழுகிற காலம் வந்து விட்டதா? நம்முடைய புகழ் போய்விட்டதா? ராவணா, கிட்டியதோ சிறு, உன்னுடைய விருப்பத்துக்காக இந்த உலகம் என்கிற ஒரு உருண்டையை சுற்றி வேலி போட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் போடலாம் ராவணா. இந்த உலகத்தையே அப்படியே ஒரு நெம்புகோலை வைத்துக் கொண்டு உருட்டி வெளியில் தள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அப்படியும் தள்ளலாம் ராவணா. கல்லலாம் உலகினை, இந்த உலகத்தை உருட்டி வெளியே தள்ளணுமா? கல்லலாம் உலகினை, வரம்பு கட்டவும் சொல்லலாம். ஆனால் சீத்தையின் தோள்களை புல்லலாம் என்பதும் ராமன் தோள்களை வெல்லலாம் என்பதும் நடக்கிற காரியம். இதுக்கு என்ன ஓமை? ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீத்தையின் தோள்களை புல்லலாம் என்பது போல் நடக்காத காரியம். நீ இதுல அடிபட்டிருக்கிற, இது நடக்காத காரியம். இது போல் அப்படி வெல்லலாம் என்பதும் நடக்காத காரியம். கல்லலாம் உலகினை, வரம்பு கட்டவும் சொல்லலாம். பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீத்தை மேனையை புல்லலாம் என்பது போலுமால் ஐயா. இந்திரனுக்கு ஆட்சியை கொடுத்தனை, சுற்றத்தாரோடு இந்த இனத்தை கெடுத்தனை, நின்னையும் என்னையும் படுத்தனை, அமரரை சிறையில் இருந்து விடுத்தனை. நான் சொல்லுவதை கேள். தையலை விடு, தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து அவன் திருவடியில் போய் நின்று ஐயர் தம்பியோடு அடவலாவுதல். வெளியேறிய விபீஷணன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உத்தமன், குற்றமில்லாதவன். ஐயர் தம்பியோடு அளவலாவுதல் செய்தியவன். இதானே செய்ய வேண்டிய காரியம். நான் அப்பவே சொன்ன அதே கும்பகர்ணன் தான் செய்ய வேண்டியதையும் பேசுவான். ராவணனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதற்கு நேர்மாறான கருத்தையும் சொல்வான். இதான் செய்ய வேண்டிய காரியம். அன்று எனில், ஒருவேளை உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா, செய்தீரம் அன்னது தெரிய கேட்டியால், இது உய்தீரம், இது உய்கின்ற வழி. உய்வதற்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? செய்கின்றது ஒன்று இருக்கு. என்ன? பந்தையில் படையை விட்டு இந்த தனித்தனியா 10 பேர் 20 பேர் 30 பேர் படையை பிரிச்சு அனுப்பாத. என்ன மொத்தமா அனுப்பு. செத்தாலும் எல்லாரும் மொத்தமா செத்து. இது சாதாரண வார்த்தை இல்லை. நீங்க யோசிச்சுங்க, ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கார்ல போகுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் 20 வேன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஃபேமிலி ஃபுல்லா போகுது. ஃபேமிலி ஃபுல்லா போறபோது ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துட்டா நிம்மதி. அத்தனை பேரும் செத்து ஒரே ஒரு ஆள் பழைச்சா எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவரால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், சாவதில் துக்கம் இல்லை, சாவதற்கு அழுவது துக்கம். இந்த கும்பகர்ணன் பேசுறான். மனிதாபிமானம்னா அவனுக்கு என்னன்னு தெரியும். ராவணா, நான் சாகிறதுக்கு கஷ்டப்படலடா, நீ செத்து நான் அழவோ, நான் செத்து நீ அழவோ, இந்த அவசியம் இல்லை. பந்தையில் படைகளை விடாது, மொத்தமாக விடு. சாவதானால் எல்லோரும் சாவும்.